ஹாய் ஆல். மூணார் குளிருக்கு ஏத்த மனைக்கு நல்ல கரு கரு மொறு மொறுன்னு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலாமா? 3, 4 உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, இஞ்சி தேவையான அளவு, கொஞ்சோண்டு கரம் மசாலா. அப்ப வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிறணும். மசிச்சு எடுத்தாலுமே எனக்கு அதில 1, 2 கட்டிகள் வரத்தான் செஞ்சுச்சு. நல்லா நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சு எடுத்துட்டு, கை கொண்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. பெசஞ்சு எடுத்துட்டு அதில உள்ள ஈரப்பதம் வந்து நமக்கு மாறணும் பார்த்தீங்களா? அப்ப அது மாறதுக்கு வேண்டியது நம்ம பொடி வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கும். அப்ப எரிவு வேணும் அப்படின்னா பச்சை மிளகானா எடுத்து வச்சுருங்க. அப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்ட அதில் ஜீரகமும் சேர்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடிசா எவ்வளோ பொடிசா வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசா நறுக்கி இஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இஞ்சி தேவையான அளவு உப்பு. ஒரே ஒரு நுள்ளு மட்டும் நான் சோடா உப்பு இதில் சேர்த்தேன். நல்லா உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். கரம் மசாலா அதே மாரிக்கு ஒரே ஒரு நுள்ளு. டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் ஆகப்போகுது. இப்ப நல்லா ஒரு கைப்பிடி நெறச்சி மல்லி இலை. இதில புதினாவோட டேஸ்ட் வந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் மல்லி இலை மட்டும் தான் சேர்த்தேன். கருவேப்பிலை தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். இதில நான் ஒரு தப்பு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, முதல்ல மைதாவ சேர்த்துருக்கணும். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கூட கூடுதலா சேர்த்துட்டேன். நீங்க போடும்போது மைதா அளவ கூட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் அளவ குறைச்சுக்கோங்க. இப்போ லேசா நல்லா பெசஞ்சு கை கொண்டு பெசையும்போது அது நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் வந்து தடவி நல்லா பெசஞ்சு வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து எடுத்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து சூப்பராக கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாரிக்கு ஒட்டவும் இல்ல. இதுக்கு வந்து உருட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மாவு வந்து நீங்க அடியிலேயே போட்டுக்கோங்க. தட்டு நம்ம எந்த தட்டில எடுத்து வைக்கமோ அந்த தட்டுலேயும் மாவு போட்டுக்கோங்க. பொதுவாவே குட்டீஸ்கள் வீட்ல இருக்க அன்னைக்கு எதையாவது செஞ்சு குடுக்க சொல்லி நமக்கு ஒரு ஒரு அன்பு தொல்லை இருக்கத்தான் செய்யும். இப்ப தம்பிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பாப்பா வரும்போது இனி ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். நல்லா 2 பக்கமே கொஞ்ச நேரத்தில வெந்துருச்சு. அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க ஸ்கொயர் ஷேப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது மாறிருச்சு. தம்பி நானும் மாத்தி மாத்தி உருட்டுனோம் அப்படின்னு, அது வந்து கடைசியா டைமண்ட் ஷேப்ல ஆக்கிட்டோம். அப்போ நல்லா சூப்பரான கிரிஸ்பியானது வந்து உங்க குட்டீஸ்களுக்கும் செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பொதுவாவே இது வந்து டொமேட்டோ சாஸ் என்னனாலும் வச்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் நம்ம எடுத்துக்கலாம். டக்குனு ரெடி பண்ணக்கூடியதான். நமக்கு அந்தந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா, உடனே குட்டீஸ்களுக்கு ரெடி பண்ணி குடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குட்டீஸ் போட்டதும் தனியா வச்சேன். இது தம்பி போட்டது. அப்ப அத காணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர் போட்டத தனியா வச்சுட்டேன். தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம்.